ஹாய், வெல்கம் டு சிஷி டாக்ஸ். இன்னையோட டாபிக் ஆகார். இவங்க யாருன்னா எகிப்து தேசத்தை சேர்ந்த ஒரு அடிமை பெண், ஒரு எஜிப்சியன் ஸ்லேவ். யாரோட அடிமை பெண், ஒரு வேலைக்காரின்னு பார்த்தீங்கன்னா சாராலோட அடிமை பெண்ணாக இருக்கிறாங்க. அண்ட் இவங்களை பற்றி ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். சாராளுக்கு குழந்தை இல்லாததுனால அவங்க தன்னோட அடிமை பெண்ணை ஆபிரகாமுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ஆகார் கன்சீவ் ஆகுறாங்க. கன்சீவ் ஆன உடனே ஆகார் என்ன பண்ணுறாங்கன்னா சாராலை அற்பமாக எண்ணுறாங்க. ஸோ இது சாராளுக்கு கஷ்டமாயிட்டு ஆகார் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இல் ட்ரீட் பண்ணுறாங்க. ரொம்ப கடினமாக நடத்தினபடியால் ஆகார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே அந்த இல் ட்ரீட்மெண்ட் தாங்க முடியாமல் அவங்க சாராலை விட்டு ஒரு வனாந்திரத்துக்கு ஓடி போகிறாங்க. ஓடி போகும்போது கர்த்தருடைய தூதனானவர் அவங்கள சந்திக்கிறாங்க. சந்திச்சு ஒரு 3 விஷயம் அவர் சொல்கிறாரு. ஒன்று ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, அப்புறம் ஒரு கமாண்ட் தராரு, 3வது ஒரு ப்ராமிஸும் கொடுக்குறாரு. அப்போ அவர் ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்குறாருன்னா, ஆகாரே நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்ன்னு கேட்குறாரு. அதுக்கு ஒரு ஆன்சர் தான் அவங்களுக்கு தெரியுது, நான் என் எஜமானிடமிருந்து ஓடி போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கே போகிறோன்னு கூட சொல்லலை. ஒருவேளை அவங்களுக்கு எங்கே போகிறோன்னு தெரியலையா, தெரியாமல் ஓடுறாங்களான்னு தெரியல. அண்ட் அடுத்தது ஒரு கமாண்ட் கொடுக்குறாரு. என்னென்னா, நீ திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு, அதாவது சாரால் கிட்ட திரும்பி போ, சாராலோட கையின் கீழே அடங்கி இருன்னு ஒரு கமாண்ட் தராரு. 3வது ஒரு ப்ராமிஸ் தராரு. என்னென்னா, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், நீ ஒரு குமாரனை பெறுவா இப்படி சொல்லிட்டு ஆதியாகமம் 16:11 நம்ம வாசிக்கலாம். இந்த ப்ராமிஸ்லாம் கொடுத்த உடனே ஆகார் உடனே என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னா 16-13 வசனத்தில் பார்த்தா, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள். நம்மளோட தேவனுக்கு 1000 நாமங்கள் இருக்கு. ஆனால் இங்கே ஒரு அடிமை பெண், முதல்ல ஒரு அடிமை பெண் நம்மளோட தேவனுக்கு ஒரு பெயரிடுறா. அது என்னன்னா எல்ரோஹி, நீர் என்னை காண்கின்ற தேவன். இதுல என்ன நம்ம தேவனை பத்தி என்ன தெரியும்னா, ஒரு அடிமை பெண், அவங்க எகிப்து தேசத்து அடிமை பெண்ணு கூட தேவன் மனம் இறங்குற ஒரு தேவன். அதனால இன்னைக்கு நீங்க கலங்குறீங்களா? நீங்க இதே மாதிரி ஏதோ ஒரு டஃப்பான ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கா? எவ்வளோ வலி, வேதனை, தனிமை, சப்போர்ட் இல்லாத ஒரு நிலைமை, கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, உங்களை எதிர்காலமே ஒரு குவெஸ்டின் மார்க்கா இருக்கா? அடுத்தது நான் என்ன பண்ண போறேன், எங்க போறேன், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு குழப்பமான சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்கன்னா நீங்க கலங்காதீங்க. ஆகாருக்கு இறங்கின தேவன் உங்களுக்கு இறங்குவார். அதனால மகளே, நீங்க கலங்காதீங்க. நீங்க தனிமையாக இல்லை, உங்களை காண்கின்ற தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருக்கு அவர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. அதனால இன்னைக்கும் என்னோட இதயம் துக்குநூறா உடைஞ்சிருக்கு. இன்னும் உடையறதுக்கு அங்கே இடமும் இல்லை. என் கண்ணீரெல்லாம் அழுது வத்திடுச்சு, என்னால் கண்ணீரே வரலை அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு வேதனை, கஷ்டம், பயம், கவலை, எவ்வளோ கேள்விகள் உங்களுக்கு இருக்கா? நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஆகாருக்கு அவளோட கண்ணீரையும் அவளோட கஷ்டத்தையும் வேதனையும் பார்த்து அவளை சந்தித்த தேவன், ஒருவேளை இன்றைக்கும் நீங்கள் ஒரு வனாந்திரம் போல ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா தேவன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அதனால் நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அவரு உங்களோட அழுகுறலை பார்க்குறாரு, கேட்குறாரு. அவரு உங்களோட கஷ்டத்தை, கண்ணீரை அவர் பார்க்குறாரு. அவர் பார்க்கிற தேவன். நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை தேவன் ஒருவேளை என்னை பார்க்குறாரா, நான் படுற கஷ்டம்லாம் அவருக்கு தெரியுதா, உங்களுக்கு கண் இருக்கா ஆண்டவரே, இல்லை என்னை விட்டு நீங்கள் போயிட்டீங்களா, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்ற அளவுக்கு கூட நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆகாரின் அழுகுரலை கேட்ட தேவன், ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், உங்களோட கண்ணீரையும் உங்களோட கவலையும் அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை வெளியே ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதெல்லாம் யார் புரிஞ்சிக்குவா, அதை சொல்லக்கூட யாரும் இல்லையே நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தனிமையாக இல்லை. தேவன் உங்களோட ஜெபத்தை கேட்கிறார், உங்களோட பெருமூச்சுகளை கேட்கிறார், உங்களோட கண்ணீரை அவர் பார்க்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தின் பிரகாரம், ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்னு சொன்ன மாதிரி நம்மளோட கவலையை நம்ம சுமக்காம அவர் மேல வைக்கலாம். கலங்காதீங்க, கஷ்டப்படாதீங்க. அவர் உங்களை வழிநடத்துவார். எல்ரோஹி தேவன், உங்களை காண்கின்ற தேவன், உங்களை பார்க்கிறார். நீங்க தனிமையா இல்லை, கலங்காதீங்க. தேங்க்யூ.